திமுக வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ பெரிய கட்சி நீங்க வந்திருக்கீங்க, ஒரு ஓட்டு சதவீதம் முதல்வராக நீங்க ஆக போறீங்கன்னு சொல்றீங்க, எல்லாம் ஓகே, அது வந்து தேர்தல் முடிவுகள் சொல்லும். திமுக வந்து பாத்தீங்கன்னா இவ்வளோ கடுமையான சூழ்நிலைக்கு இருக்கும்போது அவர் என்ன சொல்றாரு, 200 சீட்ல ஜெயிப்போன்றாரு முதல்வர் அவர்கள். சரிங்களா, இவ்வளவு கடுமையான போட்டி இருக்கு இல்லையா, 200 கஷ்டம், அப்போ ஒரு 150 சீட்ல ஜெயிப்பாங்களா திமுகவா? 4 தொகுதி தாண்டதே கஷ்டம். என்ன ஜெயிக்கிறதா? ஆமா. என்ன சார், என்ன சார், emotional damage. 16 தொகுதி இருக்கக்கூடிய தலைநகர் சென்னையில ஒரு தொகுதியிலையும் அவங்க வின்னிங் வருகிற மாதிரி நிலைமை இல்லை. ஒரு 75 ஆண்டு கட்சி, உங்களோட வருகையினால வந்து 75 ஆண்டு கட்சி ஒரு இடத்துல மட்டும் ஜெயிச்சது தெரியுமா உங்களுக்கு? எந்த தேர்தலில் என்ன தெரியாது? தெரியாது. ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் திமுக ஜெயிச்சது 84ல். அதுக்கு காரணம் வந்து சார், காரணம் உங்களை பிடிக்காததுனால. வேற என்னது இல்ல, அப்ப ஏதாவது ஒரு பெரிய ஒரு போராட்டமோ ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் நடந்திருக்கும் இல்லையா, அதனால அந்த ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அது காரணம் ஒன்று இருக்கும்ல. திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று மக்கள் முடிவெடுப்பதில்லை. அப்புறம் எப்படி சிஎம் ஆனார்? இப்போ கேளுங்க, எதிர்மறை வாக்குகள் தான் அவர்களை இதுவரைக்கும் கரை சேர்த்திருக்கிறது. வேற நோ அதர் வே, வேறு வழி இல்லாமல் அவர்களை தேர்ந்தெடுக்கிறார்கள். இதுவரைக்கும் திமுகவினுடைய வெற்றி வரலாறு அண்ணாவின் காலத்துக்கு பிறகு இதுதான். திமுகவுக்கு இந்த 2026 தேர்தல் இப்ப பாடையில வச்சிருக்கு. ஏப்ரல் 23 பால்ல விடுவாங்க, பால் விடுதல் நிகழ்ச்சி, அவ்வளவு. சரி சார், இப்போ ஸ்ட்ரைட்டா நம்ம முக்கியமான சப்ஜெக்ட் குள்ள வருவோம். கொஞ்சம் அதுக்கப்புறம் வேற மாதிரி போவோம், இப்போ வேற மாதிரி போலாம். இப்போ சீமான் அவர்கள் பரப்புரையை ஸ்டார்ட் பண்ணிட்டார் சார். சரிங்களா, நீங்க 1000 சொல்லுங்க, அவர் தேர்தல் களத்துல இறங்கிட்டாருன்னா சும்மாவே அவர் வந்து கலக்குவார் பேசுறதுல. அப்படி பேசிதான் 40 லட்சம் ஓட்டு வாங்கியிருக்காரு அவர். இப்போ களத்துல இறங்கிட்டாரு. இப்போ போட்டியே என்னன்னு சொன்னீங்கன்னா, நானா இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா மொத்த பேரும் அவர் தான் எதிர்க்கிறாங்கன்னு சொல்றாரு. இது ஒரு முக்கியமான பதிவு. எப்படி மொத்த கட்சியும் சீமா அவர் தான் எதிர்க்கிறாங்களாம் அப்படின்னு அவர் சொல்றாரு. உனக்கு என்னப்பா? சரியா, என்ன வேணாலும் இது ஒரு தலைப்பு இப்படி போடலாம், பைத்தியம் பவனி வருகிறது சார், பாடிக்கொண்டே வருகிறது, பாடிக்கொண்டே வருகிறது. எல்லா இடத்துலயும் போய் மைக்க பிடிச்சிட்டு சீமானு இல்ல சார். நான் உண்மையை சொல்றேன், நான் பார்த்த கூட்டத்தை சொல்றேன். முதல் கூட்டத்துல 40 பேர் நின்று நான் அவர் பேசினது. 2வது கூட்டத்துல 20 பேர் அம்மா இருக்கான். 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்லிட்டு, ஆனா இருந்தாலும் 20 பேர் நின்று பாக்குறியாடான்னு கேட்டா எனக்கு பஸ் 9 மணிக்கு தான். கேரி பாம்பு சண்டைய வேடிக்கை பார்க்க கூட கூட்டம் கூடும், சண்டைய பார்க்க கூடாது. சீமான் வந்து ஒரு தமிழ்நாட்டு அரசியல கேலி பொருளாகி துணை முதல்வர் பதவி கொடுக்குறா வா அப்படின்னு என்ன கூப்பிடுறாங்க. யார? அவர எந்த இங்க இவங்க கைலாஷ் ஆகலையா சார்? எனக்கு அதெல்லாம் தெரியல, இது வந்து சீமானே சொன்னது. நான் இது புக்ல எல்லாம் படிச்சது. சீமா ஒரு வாயால அவரே சொல்ற ஸ்டேட்மெண்ட். என்ன 2000 கோடி கொடுக்குறாமா, துணை முதல்வர் பதவி கொடுக்குறாப்பா அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா நான் இந்த தமிழர்களுக்கும் தமிழ்நாடு மக்களுக்கும் 15 வருஷமா நாயா பேசிட்டேன், உங்களுக்காக நான் இங்க உழைச்சிட்டு இருக்கேன். நீ வந்து பார்த்தனா ஓட்டை கொண்டு போய் அதிமுகவும் திமுகவும் டிவிக்கு சொல்ல, வெறும் இங்க மட்டும் அதிமுக திமுக மட்டும் தான் அடிக்கிறாரு அவரு. நீ அவனுக்கு போய் ஓட்டை போடுற, நான் பார்ப்பேன் நீ ஓட்டு போனா, நானும் காசு மேலே போயிடவா, நானும் போனவனை எவனை காப்பாற்ற போறான், நான் இது வரையும் கத்துப்பேன். செட்டதுக்கு அப்புறம் என்ன, இது வந்து ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் அதனால அருமையா போட்டிருக்காங்க. அது கேட்கும் போது பார்த்தா அப்படியே அவனை இப்படி சொல்லி கூப்பிட்டவன் யாரு? அவனை சொல்ல மாட்டான். அவனை சொல்லுங்க. அவனை முதல்ல குடும்ப கட்டுப்பாடு செய்யணும். யாரு இவனை இப்படி கூப்பிட்டா? நான் சொல்லட்டுமா? நீங்க வேற நான் வர பெரிய பிரச்சனையா இருக்கு சார். ஆகாது, கேளுங்க. அதுதான் அண்ணன் ஸ்டைல இருக்கட்டும். நான் சொல்றேன் கேளுங்க. சீமான் சொன்னார்ல, எனக்கு என்னது எத்தனை கோடியா, 2000 கோடி 2000 கோடி கொடுக்குறேன், துணை முதலமைச்சர் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்ல. அதுக்கு அந்த சீன் வரைக்கும் தானே பாத்தீங்க. அடுத்த சீனை பாக்கல. சரி வா அப்படி பேசிக்கிட்டே வண்டியில ஏறு. சரிவா பேசிட்டே வண்டியில ஏறு. மெல்ல மெல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியா போயிடும்னு சொல்லி கூப்பிட்டாங்களாம். அதை கட் பண்ணிட்டீங்க. கட்சி தலைவர் சார். என்னது
கட்சி தலைவர் அவர்தான் சார். அது அவர் கட்சி தலைவர். அவர் கட்சி தலைவர் உண்மைதானே, நீங்க ஏற்கிறீங்களோ இல்லையோ அது உண்மைதானே, அது நம்ம மறுக்க முடியாது. கண்டிப்பா ஒரு தெரிஞ்சிருக்கும் நான் நம்புறேன். எப்படி வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா குழந்தைக்கும் ஒரு நாளைக்கு 100 குழந்தை 200 குழந்தை பிறக்கும். நீ நகை வைக்கிற வேலைக்கு நீ எப்படி போய் மோதிரம் போடுவ? ட்ரம்ப் கிட்டே அவர் நகை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. அதை பத்தி உங்களோட கருத்து என்ன சார்? ட்ரம்ப் கிட்ட இல்லைன்னு இவர் போய் பாட்டு வந்தாரா? ட்ரம்ப் கிட்ட இருக்குதோ இல்லையோ, இவர் உனக்கு பால் பாக்கெட் கெட்டு போச்சா, மெயில் போட்டியா, பால் அனுப்பி விட்டாரா எடப்பாடி, வாங்கி பாலை பிடிச்சா கம்முன்னு தேர் இருக்கணும். இதெல்லாம் தேவையில்லாத பேச்சு. நல்லா புரிஞ்சுங்க. இந்த கலைஞர் பேனா வைப்பதற்காக ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளோ சார்? எவ்வளோ வைக்க போறேன்னு சொன்னாங்க? ஆல்மோஸ்ட் ஒரு 100 கோடி ரூபா சார். 80 கோடி ரூபா. 80 கோடியில் ஒன்றுத்துக்கும் பிரயோஜனப்படாமல் ஒரு செலவு வைக்கிறதுக்கு 80 கோடிக்கு செலவு பண்ணுறீங்க சார். தமிழை தாங்கி தமிழை எவ்வளோ, தமிழை மேய்ந்து மெயின்தா? ஆமா தப்பாயிடும் சார். மெயின்து தான். என்ன தப்பாயிடும்? கண்ணதாசன் எழுதிய வனவாச புத்தகத்தை படிங்க, மத்தாட்டி கலைஞர் எழுதிய புத்தகத்தையும் படிங்க. அவர் எழுதிய புத்தகத்தை இன்னைக்கு அறிவாலயத்து பக்கத்துல நிறைய பசங்க வச்சுட்டு சொல்லிட்டு இருந்தாங்க. என்னடா கேட்டாக்கா, வான்கோழி, நச்சுக்கண்ணா, வாலிப விருந்து அவர் எழுதின புத்தகத்தின் தலைப்பு. புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுங்க. நீங்க ஒரு பேனாவுக்கு 80 கோடி, பேனாவுக்கு 80 கோடி சார். நீங்கள் ஒரு நாளைக்கு 100 குழந்தை 200 குழந்தை பிறந்தாலும் 1 கிராம் நீங்கள் அதை கணக்கு பண்ணி பாருங்கள். ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ வருது? ஒட்டு மொத்தமாக 5 வருஷத்துக்கு கணக்கு பண்ணால் கூட ஒரு 800லேருந்து 900 கோடி தான் சார் வருது. ஆமாம், அப்ராக்சிமேட்டாக அவ்வளோதான் வருது. 900 கோடி தான் அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ. அதை போட முடியாதா? நீ 200 கோடி ரூபாய்க்கு ஒன்றுமே இல்லாமல் நல்லாந்தரோட பேத்துட்டு கார் ரேஸ் விட்டு விளாண்டுட்டு இருந்தியோ மகன். 200 கோடி அந்த கார் ரேஸும் அந்த பேனாவே 300 கோடி ஆயிடுச்சு. 300 கோடி ஆயிடுச்சு. நல்லா முடிஞ்சுங்க. 300 கக்கூஸ் அது 1000 கோடி சார். ஊழல் கக்கூஸ் கட்டலாங்களா சார்? அது இல்ல, இல்லாம கக்கூச கழுவுறதுல 1000 கோடி ஊழல். ஆமா, கக்கூச கழுவுறதுல 1000 கோடி ஊழல் நீ அடிக்கிறீடா. இது எங்களுக்கு பண்ண முடியாதா? ஒரு 800-900 கோடியில் ஒரு ப்ராஜெக்ட் வச்சு எல்லா குழந்தைகளுக்கும் தங்க மோதிரம் கொடுக்க முடியாது ஒரு கிராமில். எங்களுக்கு தொலைநோக்கு சிந்தனை இருக்குது சார். எப்படி கொண்டு வரணும், எப்படி பொருளாதாரத்தை உயர்த்தணும்னு. இந்த திருட்டு பயில மொத்த பயிலும் பிடிச்சாலே அவங்க சொத்து எங்கே இருந்துச்சு, எப்படி சேர்த்தான்னு சொல்லி அதை அரசுடைமையாகினாலே அவ்வளோத்தையும் நம்ம எடுத்துட முடியும். தெரியுங்களா? நீங்கள் உலகம் முழுக்க வந்து கப்பலை வச்சுட்டு ஒருத்தர் விட்டுட்டு கிடக்குறாரு. தெரியுமா உங்களுக்கு? யாரு? பாலு. பாலு பட்டாசு பாலு. பாலு பையன் யாரு? டிஆர்பி ராஜா. வெள்ளை அறிக்கை கேட்டா வெள்ளை வெள்ளை காட்டுது. இதான் வெள்ளை அறிக்கைன்ட்டு உன் அறிவில் தீய வைக்கன்னு சொல்லி கீழே போட்டுட்டு இருந்தாங்க கமெண்ட்ல. இதான் வெள்ளை அறிக்கையா? நான் கேட்குறேன், முதலமைச்சர் நிச்சயமாக இந்த விஷயத்தில் சிக்குவார் சார். எழுதி வச்சுக்கோங்க, ஆர்டிஐ போட்டு. ஏன்னா 1000 கோடி முதலீடாக கொண்டு வந்துள்ளோம்னு சொல்லியிருக்கிறாங்க. 1000 கோடி கொண்டு வந்தேன்னு சொல்லிட்டேல, ஆர்டிஐ போட்டால் தெளிவாக தெரிஞ்சிடும் 1000 கோடி வந்தது, அது எங்கெங்கே போச்சு, எங்கெங்கே பதுக்குனுட்டு. அப்போ மக்களை ஏமாற்றி தொடர்ச்சியாக வரிச்சுமை ஏற்றிக்கிட்டே இருக்காங்களா இல்லையா? இந்த தாய் தந்தை இல்லாத குழந்தைகளை யார் பராமரிக்கிறார்களோ அவர்களுக்கு 15,000 ரூபாய் ஆண்டுதோறும் வழங்கப்படும் என்று அண்ணன் தளபதி விஜய் அறிவித்து விட்டார். ஜெயலலிதாவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட திட்டம் தாலிக்கு தங்கம் வழங்குகிற திட்டம். அந்த திட்டத்தை இந்த ஊர்தாலி இருக்கிற கூட்டம் நிறுத்திவிட்டது. இன்றைக்கு 1 பவுன் தங்கத்தினுடைய விலை 1,29,000 ரூபாய். ஒரு முதுகலை பட்டம் பெற்று கல்யாணம் என்கிற வில்லை முறிக்க முடியாமல் எங்கள் வீட்டு கொலுப்புமைகளை போல குலுங்கி அழுகிற தங்கைகளின் எண்ணிக்கை மட்டும் தமிழ்நாட்டில் 50 லட்சம் பேர். ஆடுவார் இல்லாத அரங்கமாக, தேடுவார் இல்லாத திரவியமாக, தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக, யாரும் எடுத்து படிக்காத உயர்ந்த இலக்கியமாக, மொழிபெயர்க்கப்படாத மூத்த கவிதையாக எங்கள் வாசலில் அழுது கொண்டிருக்கிற அந்த பெண்களின் கண்ணீரை துடைக்கிற கரம் தளபதி விஜயின் கரம் என்பதை உணர்த்துகிற வகையில் 1 பவுன் தங்கம், ஒரு காஞ்சிபுரம் பட்டு சேலை என்று எங்கள் தலைவர் அறிவித்திருக்கிறார். கேட்டீங்களா? இந்த அறிவிப்புகள் பெண்கள் மனதில் இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ரசாயன மாற்றத்தை உருவாக்கி இருக்கிறது. நீ 5,000 ரூபா கொடுத்தேன், 3,000 ரூபா கொடுத்தேன்னெல்லாம் சொன்னால் நீ அது தேர்தலுக்காக தருவதுங்கிற தெளிவான பார்வைக்கு தமிழ்நாட்டு தாய்மார்கள் வந்து விட்டார்கள். இன்றைக்கு பெண்களை ஆட்கொண்ட தலைவனும் விஜய் தான், இளைய தலைமுறை ஏற்றுக்கொண்ட தலைவனும் விஜய் தான். திமுகவில் இருக்காங்க, வாக்காளர்கள் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு நல்ல கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அது மட்டுமே ஒரு கட்சியின் வெற்றிக்கு உதவாது. அதனால எடுத்த எடுப்பிலேயே 9 மாதத்தில் ஆட்சிக்கு வந்த என்டிஆரை போல எடுத்த உடனே காட்மாண்டில் ஆட்சிக்கு வந்த பல்வேஸ்வர் ஷாவை போல
சந்திக்கிற முதல் தேர்தலிலேயே முதலமைச்சராக முடிசூட்டப்படுவாருங்கிற நம்பிக்கை நாடு சுற்றுகிற நாஞ்சில் சம்பத்திற்கு இருக்கிறது. சார், அவர் சொல்லிட்டே இருக்கும்போது அதோட கண்டினியூஷன் அப்படியே வந்து பாத்தீங்கன்னா குழந்தைக்கு அந்த மோதிரம் போன்ற விஷயம் வந்து சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் திரு விஜய் அவர்கள். அதுக்கு வந்து திரு எஸ்.வி. சேகர் வந்து ஒரு கருத்து தெரிவிச்சிருக்காரு. தமிழக தேர்தல் ஆணையருக்கு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த மதுரை தெற்கு தொகுதி பொறுப்பாளர் சையது பாபு கடிதம் எழுதியிருக்காரு. அடுத்த பப்ளிசிட்டி பைத்தியமா ஏதோ காபிடுறவன். சார் நான் கேட்கிறேன், தேர்தல் ஆணையம் இன்னொரு அறிக்கை கொடுத்து வச்சுங்க, திமுக கூடார காலி என்ன தெரியுமா, தேர்தலில் பிரியாணி போடக்கூடாது அப்படின்னு ஒரு அறிக்கை எலெக்ஷன் கமிஷன் கொடுக்கட்டும். பாதி பேர் சோத்துக்கு செத்துவேன், நாங்க பிரியாணி கொடுக்குறோம் தான் கூட்டு போறாங்க கூட்டத்துக்கு. இவங்களால வந்து திமுக அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் வரமாட்டான். விசில் ஊதக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. சரி, அன்னைக்கு என்ன செய்துட்டாங்க, அனிருத்த பாட சொன்னாங்க. முடிஞ்சு போச்சா? பாடி மங்களம் பாடி முடிச்சாரு அனிருத்து. இங்க பாருங்க, நல்ல எண்ணத்தோடு எது செய்தாலும் அதனுடைய விளைவுகள் நன்மையை தரும். தீய எண்ணத்தோடு தீயவை தீய பயத்தலால் தீயவை தீயிலும் அஞ்சப்படும். இவர்கள் தீயவர்கள், அதனால்தான் எங்க தலைவர் தீய சக்தின்னு சொன்னார். ஒரு சரியான விஷயம் சொல்லவா சார்? சூப்பர் மேட்டர் சொல்றேன் கேளுங்க. இதை நீங்க படிச்சீங்களா? நான் சொல்லிடுறேன். ஒருவேளை தோனிக்கு நீ அழுத்தம் கொடுத்தேன்னா தளபதியாக அவர் குரல் கொடுப்பார், செத்துருவேன், எழுதி வச்சுக்க. எனக்கு தெரியும் என்ன ஸ்ட்ராட்டஜி அங்கே போயிட்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். இதனை ஏதோ என்ன போடாது சார், பிரகாஷ் ராஜ் உங்களோட படத்துல போக்கிரி படத்துல வந்து எனக்கும் ரஜினிக்கும் தொடர்பு இருக்குன்னு சொல்லுவேன். விளையாட்டு கிடையாது. இங்க பாருங்க, நீ செஞ்சு பாடுறான்றேன், நீ செஞ்சு பாரு என்ன நடக்குதுன்னு பாரு, நீ செஞ்சு பாரு. ரைட், நீ செஞ்சு பாரு, திமுக செஞ்சு பாரு, பேசி. ரைட், ஓகே சார். அடுத்து ஒரு சம விஷயம் நான் சொல்றேன் கேளுங்க. திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு சார். என்னன்னு கேட்டீங்கன்னா, 234 இந்த ஸ்டேட்மெண்ட் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும், இருந்தாலும் நான் சொல்றேன். 234 தொகுதிகளிலும் ஸ்டாலின் தான் நிக்கிறேன்னு எல்லாம் மனசுல வச்சுட்டு வேலை செய்யணும். எல்லா தொகுதியிலும் ஸ்டாலின் தான் நிக்கிறேன் அப்படின்னு தான் நீங்க பரப்புரை பண்ணணும். ஒவ்வொரு தொகுதியும் ஸ்டாலின் நிக்கிறான்னு சொல்லி உண்மையாவே ஒரு நியூஸ் வெளில வந்திருக்கு. நான் நிக்கிறேன் தானே. இந்த கருத்துக்கு அவர் சொன்ன செய்திக்கு உங்களோட கருத்து என்ன? நம்ம எளிதில் தோத்துருவாங்க. சிரமம் என்ன சிரமப்படணும் தோக்குறதுக்கு. சரி, எளிதில் தோத்துருவாங்க. காரணம் வந்து எல்லா தொழிலும் நிக்கிறனால அப்படின்னு சொன்ன அந்த 4 கூட வராது. அப்போ அப்படிதான் பாருங்க, ஸ்டாலினுக்கெல்லாம் அப்படியெல்லாம் எந்த விதமான மாசும் கிடையாது. உதயநிதிக்கு மாசு, அவன் மாசு அடைஞ்சாச்சு. ஆமா, இல்ல மாசு கூட சேர்ந்து மாசு அடைஞ்சிருக்கலாம். அதாவது அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி ஒன்று ஸ்டாலினுக்கு இல்லை. ஒரு கட்சியை வழிநடத்துவதில், ஒரு 50 ஆண்டு காலம் உழைத்ததில், 50 ஆண்டு காலம் திமுகவுக்காக பாடுபட்டதில் அண்ணன் ஸ்டாலினுக்கு முக்கிய இடம் உண்டு. ஆனால் அவர் ஒரு மாஸ் லீடரான கிடையாது. அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்கில்லும் கிடையாது. தேர்தல் அரசியல் என்றால் என்ன, எவ்வாறு தேர்தலில் போட்டியிடுவது, எவ்வாறு பிரச்சாரத்தை வேட்பாளர் மேற்கொள்ள வேண்டும் என பாடம் எடுக்கும் நிலையில் தான் தற்போது தாவேகா உள்ளதாம். இதுவரை பாடம் எடுத்தே 100 வேட்பாளர்கள் தான் தேர்வாகி இருக்கிறார்களாம். மீதமுள்ள 134 வேட்பாளர்களை எங்கே பிடிப்பது என்று கூட்டணிக்கு தள்ளிவிடலாம் என பெரும் சிந்தனையில் இருக்கின்றது தாவேகா தலைமை. இது வந்து பாத்தீங்கன்னா TN News 24 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் வந்து கள ஆய்வுல கிடைத்த தகவல்னு சொல்றாங்க சார். உங்களோட கருத்து? பிஜேபி சேனல் என்ன சார்? எனக்கு தெரியும், பிஜேபி சேனல் இல்ல, எனக்கு தெரியாது. எனக்கு தெரியும், அந்த சேனலுக்கு நான் பேட்டி கொடுத்துருக்கேன் ஆரம்பத்துல. சரி, அதுக்கப்புறம் தான் பிஜேபி சேனல்ல தெரிஞ்சு எனக்கு. சரி, அப்படித்தான் போடுவேன். ஆனா இதுல துளியும் உண்மை கிடையாதுன்றீங்க. பிஜேபி சேனல்லாம் உண்மை இருக்குமா இருக்காதான்றது நீ மக்கள் புரிஞ்சுக்கிட்டு விடுங்க. ரைட், ஓகே டான் சார். ஸ்டாலின் ஏதாவது செஞ்ச சாதனை இருந்தா போடுங்க. இல்ல, அது அடுத்ததான் சார். அதாவது சார், பெண்கள் மீதான குற்றங்கள் வந்து தொடர்ந்து நடந்து கொண்டு இருக்கு சார். இப்போ சரிங்களா, தொடர்ந்து டெய்லி ஒன்று நடந்துட்டு இருக்கு. ஒண்ணுக்கும் மேல. அப்படி இருக்கும்போது வந்து பாத்தீங்கன்னா திரு ஸ்டாலின் அவர்கள் பெண்கள் பாதுகாப்புக்கு எங்களுடைய ஆட்சியை தவிர யார் வந்தாலுமே வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இதை நான் பெருமிதமா சொல்லுவேன். நான் மட்டும் கிடையாது,
எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய கூட வந்து சொல்லுவாங்க நான் செய்த பெருமைகளை அவனால் மறுக்கவே முடியாது அப்படின்னு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு. உங்களோட கருத்து? எந்த பெருமை? மவுண்ட் ரோடு பெருமையா? இல்லை, நான் என்ன கேட்குறேன், திருவள்ளூர் நகராட்சி மன்ற உறுப்பினர் அவர் வந்து விமானத்தில் பயணம் செய்கிற பெண்ணை பாலிய பலாத்காரம் செய்ய எத்தனிக்கிறார். 40 வயது பெரிய நாயகம் என்கிற இளைஞரணி தோழன் 2.5 வயது குழந்தையை பாலியல் வன்முறையில் கொன்று விட்டான். அவன் தோழனே கிடையாது சார், ஊப்பி. அவன் தோழன் இல்லை, தோழன்ட்டீங்க, அவன் ஊப்பி. இல்லை, அதான் கொன்று விட்டான். நான் கேட்குறேன், திமுக இதுக்கு என்ன நடவடிக்கை எடுத்தது? கட்சியை நீக்கி இருப்பாங்க. ஆமாம், அது போதுமா சார்? இதை குறித்து நீ அன்பில் மகேஷ் பேசுனியா? ஆமா, அவரோட துறையில அரசு பள்ளி மாணவி தான் அவங்க. தற்கொலை பண்ணிக்கிச்சு நேற்று ஒரு பிள்ளை, 9வது படிக்கிற பிள்ளை தற்கொலை பண்ணிக்கிச்சு. நேற்று திமுகவை சார்ந்த ஒரு வழக்கறிஞர் அதே மாதிரி இங்க சென்னையில பாத்தீங்கன்னா திருமணம் நினைக்கிறேன், அங்க வந்து ஒரு அதே மாதிரி 9வது படிக்கக்கூடிய பெண்ணை பாலியல் பண்ண செஞ்சிருக்காங்க. எல்லாம் ஸ்கூல் பிள்ளைங்க. அங்க வந்து நடிச்சியே, படிச்சு சொன்னு கேட்டிய, இங்க பேசுனியா நீ? இன்னைக்கு எனக்கு இப்போ வந்திருக்கிற ஒரு தகவலை சொல்றேன். மார்ச் 8ஆம் தேதி சர்வதேச மகளிர் தினத்திற்கு தஞ்சை மாவட்டம் திருவோணம் ஒன்றியம் சங்கரநாதர் குடிக்காடு பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை கிருஷ்ணவேணி மகளிர் தினத்தை கொண்டாடிய அந்த பங்கேற்பில் கலந்து கொண்டார். அந்த நிகழ்வில் அந்த ஹெச்எம் கிருஷ்ணவேணி போவதற்கு முன்னால தாவேக்கா மாவட்ட செயலர் ரமேஷ் அங்க போயிட்டு வந்திருக்காரு. தாவேக்கா என்கிற அரசியல் கட்சி நிகழ்வில் எலிமெண்டரி பள்ளி தலைமை ஆசிரியர் கிருஷ்ணவேணி கலந்து கொண்டதால் அவர் இன்றைக்கு சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார். இந்த ஆட்சிக்கு பேர் தான் திமுக ஆட்சி. எப்படி புரிஞ்சா உங்களுக்கு? நீ எல்லாத்துக்கும் அப்பன்னு வெக்கம் இல்லாம சொல்றீங்கல்ல, நடைமுறையில் எல்லாத்துக்கும் அப்பனா இருக்கிறியா என்னவா இருக்கிறேன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல சார். நீங்க பெரிய பெரிய உங்க கூட ஜாஃபர் சாதின்னு ஒருத்தன் வச்சுட்டு சர்வதேச லெவலில் மெத்து கிடத்தான், அதுவே தெரியல உனக்கு. ஒரு காசியப்பன் பாத்திரக்காரில் ஒரு மாற்றுத்திறனாளி கப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்தான், வேர்ல்டு கப்பு ஜெயிச்சேன்னு, அப்பனுக்கு ஒரு கப்பு பிள்ளைக்கு ஒரு கப்பு, அதுவுமே தெரியல. உன்னை கண்ணுக்கு முன்னாடி ஏமாத்தினதே தெரியல. உங்க ஆட்சியில் இவ்வளோ அவலம் நடக்குது, அது மேலே தெரியுமா அவருக்கு? சரி, அது அவருக்கு தெரியல, துணை முதலமைச்சருக்கு தெரியுதா? உதயநிதி இது வரைக்கும் இவங்க ஆட்சி நடந்த பாலியல் வன்முறை வருது, குழந்தைகள் மீது பெண்கள் மீது நடந்ததுக்கு ஒரு வார்த்தை வரைக்கும் பேசியிருக்கிறியா? ஆனவனும் ஒத்தச்சங்களை தூக்கிட்டே சுத்தினே இல்லை. நீங்க பேசுனியா ஒரு வார்த்தை? அன்பில் மகேஷ் பேசுனியா? பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஏதாவது பேசுனியா? எல்லாத்துக்கும் மைக்க போட்டு பேசுவியா? மாசு பேசுனீங்களா? யாராவது ஒரு ஆள் பேசுனியா? துப்பு கட்டாதீங்க சார். ஒரு ஆட்சியை ஒழுங்கா செய்ய துப்பு கிடையாது. இன்னொருத்தரை குறை சொல்லலாம் மட்டும் முதல்ல முந்திக்கிட்டு வருவாங்க சார். நம்ம திருமாவளவரை பத்தி கண்டிப்பா பேசி ஆகணும். ஏன்னா ஒரு 6 நாள் வந்து பாத்தீங்கன்னா இல்ல சார், நீங்க இதை பேசும்போது அவர் பேசின இன்னொரு சாதனையும் பேசிட்டு போகணுமா இல்லையா? சொல்லுங்க சார் ப்ளீஸ். இவர் என்ன சொன்னாரு? பெண்களுக்கு இவர் தான் பாதுகாப்பு கொடுக்குறேன்னார்ல, அவர் ஒரு பேச்சு பேசினார்ல, அதை முதல்ல போடுங்க. இல்ல, நான் அப்படியே சொல்றேன் ஊரே சார். அதாவது என்னன்னா சார், திரு கனிமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சிவி சண்முகம் பேசுறதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க நயன்தாராவை பத்தி. அவர் பேச தவறாக இருக்கட்டும், சரிங்களா, நம்ம அந்த சமயக்குள்ள போக வேண்டாம். அவங்க கண்டனம் தெரிவிச்சது ஓகே தான். ஆனா நான் என்ன கேட்கிறேன்னா சார், திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு கூட்டத்தில் சுத்தி பெண்கள் உட்காந்துருக்காங்க, தரையில உட்காந்துருக்காங்க. ஏதோ ஒரு கிராமத்துல பேசுறாங்கன்னு நினைக்கிறேன், ஏதோ கிராம கூட்டமா இருக்கலாம். என்னை சுற்றி பெண்கள் எல்லாம் இருக்கிறாங்க, சுத்தி பெண்களை பார்க்கறதுக்கு மகிழ்ச்சியா இருக்கு. திரு செந்தில் பாலாஜி அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒரே கல்ல வந்து 2 மாங்கா அடிக்கக்கூடியவர். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாங்கா இல்ல பல மாங்கா அடிக்கும் திறமை உள்ளது. யார? செந்தில் பாலாஜிய. இதெல்லாம் சொல்லிட்டு அவர் கருத்தை முன்வைக்கிறாரு. நான் மாங்கான்னு பேசுறேன், நீங்க வேற எதுவும் நினைச்சுக்க கூடாது அப்படின்னு திரு முதல்வர் பேசியிருக்காரு. இது வீடியோவா நம்ம கிட்ட இருக்கு. நம்ம வந்து 2-3 ஷோல இதை பத்தி பேசியிருக்கோம், அந்த வீடியோவும் பிளே பண்ணி காமிச்சிருக்கோம். இப்போ திரு கனிமொழி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் கண்டனம் தெரிவிப்பாங்களா? இது எப்பேற்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்? இதை வந்து ஒரு முதல்வர் பேசியிருக்காரு சார். அவர் முதல்வராக இருந்தாலும் இல்லையோ, ஆனா பேசியிருக்காரு அந்த சமயத்தில். ஆனால் கோவிட் டைம் தான் நினைக்கிறேன், ஏன்னா கையில கிளவுஸ் எல்லாம் போட்டிருந்தா அது மைக்ல அவர் பேசுறாரு. கண்டனம் தெரிவிக்க வேண்டியது கனிமொழி தெரிவிக்க மாட்டாங்க. ஏன்னா கனிமொழியே அரசியலிருந்து அப்புறப்படுத்த ஏதாவது செய்ய முடியுமான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. யார? கனிமொழியை. கனிமொழியை அப்ரூவ் படுத்தலாம் ஸ்டாலின் யோசிக்கிறாங்க. ஸ்டாலின் உதயநிதி தான் யோசிக்கிறாங்க. என்ன காரணம்? இல்ல, இந்த லீடர்ஷிப் குவாலிட்டி கனிமொழிக்கு தான் இருக்குன்னு திமுக தொண்டன் நம்புகிறான். ஓ ஆமா, நீங்க கிரவுண்ட் ரியாலிட்டி ஒரு திமுக தொண்டனை திமுகவுக்கு கனிமொழி தலைமை தாங்கன்னா எப்படி இருக்கும்னு கேட்டா திமுக தொண்டனே சொல்லிடுவான்.
இன்னைக்கு அவங்களுக்கு தான் கிரவுண்டில் மரியாதை இருக்கு. அவங்க தான் யாரை பார்த்தாலும் கும்பிடுகிறார்கள். யாரை பார்த்தாலும் நலமான்னு கேட்குறாங்க. அன்னைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தீங்களே, இப்போ உடம்பு சரியாயிடுச்சா அப்படின்னு கேட்குறாங்க. ஸ்டாலினுக்கு எதிரில் நிற்கிறது யாருன்னே தெரியாது. கடவுள் ஆயிட்டான். கடவுள் தெரியாத டக்குன்னு எனக்கு ஞாபகம் வந்துச்சு சார். இல்ல ஸ்டாலினுக்கு வந்து பாத்தீங்கன்னா அது மட்டும் தெரியாது கிடையாது, நீங்க சொன்ன இன்னொன்னு தெரியாது. சொன்னா வந்து பாத்தீங்கன்னா நான் பப்பிஷேமா அதனால சொல்லி ஒரு நியூஸ்ல ஒரு இல்ல சார் நான் முடிச்சிடுறேன், ஒரு நியூஸ் ஸ்டேட் பண்ண சொன்னீங்க, அது பயங்கர வைரலா எல்லாருமே எடுத்து போட்டாங்க. பாளையங்கோட்டை இல்லைன்னா கே நகர் 2 தொகுதியில நிக்கணும்னு கனிமொழி முடிவெடுத்துட்டாங்க. அதை அண்ணா ஸ்டாலின்டையும் கவனத்துக்கு கொண்டு போயிட்டாங்க. ஸ்டாலின் அதற்கு இன்னும் பச்சை கொடி காட்டலை. ரைட். அதனால திமுகவுக்குள்ள இந்த தேர்தல் முடிந்ததற்கு பிறகு புயல் மையம் கொள்ளும், பூகம்பம் வெடிக்கும், அது நடக்க போகுது. ரைட். 23 கட்சிகளோட பேரை வந்து ஸ்டாலின் 26 அவரோட கூட்டணி கட்சிகள் பேரை சொல்லிட்டாருன்னா, நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் பதிவு பண்ணியிருந்தீங்க, நான் வந்து பாத்தீங்கன்னா நிர்வாகமாகவும் நடக்கிறேன். இன்னொன்னு சொல்றேன், அந்த கட்சி தலைவர் பேர் சொல்லிட்டோம், அரசியல் அழைக்கிறேன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு ஞாபகம் இருக்கு. நீங்க என்ன சும்மா ஒரு ஹைப்புக்காக சொன்னீங்களா, ஒரு நம்ம படம் பிடிக்கிறாங்க ட்ரெண்ட் ஆகுறதுக்காக சொன்னீங்களா, இல்ல அவரால் முடியாதுங்க? இல்ல நீங்க உண்மையதான் சொன்னீங்களா சார்? உண்மைதான். ஏன்னா அதுக்கப்புறம் நான் இப்பதான் உங்களை பாக்குறேன். உண்மைதான் சொல்றேன். அண்ணன் பேசி விளக்கம் கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் 2 சான்று சொல்லிட்டேன். சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசுறாரு, ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகன்னு பேசினாரு. இப்ப நீதான் சிஎம்னே முதல்ல உனக்கு தெரியல. முதல் விஷயம். 2வது விஷயம், நான் ஜப்பானில் துணை முதலமைச்சராக இருந்த பொழுது நீ எப்ப ஜப்பானில் துணை முதலமைச்சராக இருந்த, இது 2வது. 3வது கூட்டத்தில் பேசாரு, பெரியார் பலாத்கார போராட்டத்தில் கலந்து கொண்டார். இவரு 26 கட்சி பேரை சொல்லிடுவாரு. கரெக்டுங்களா? சொல்ல மாட்டாருன்னு தைரியத்துல தான் நான் சொன்னேன். இல்ல அது எனக்கு தெரியும். முடியாது சார், சொல்ல மாட்டாருன்றதை விட முடியாது. ஒருவேளை அவர் வந்து தேர்தலுக்குள்ள உங்க ஸ்டேட்மெண்ட் பரபரப்பா அவர் ஒருவேளை கேட்டிருந்தாங்கன்னா உங்க ஸ்டேட்மெண்ட்டை வந்து கண்டிப்பா தலைமை வரைக்கும் பார்ப்பாங்க. இதுக்காகவே ஒரு மனப்பாடம் பண்ணி சொன்னாருன்னு வச்சுக்கோங்களேன். மனப்பாடம் பண்ண நிக்காது. ஒரு வாரம் இங்க பாருங்க, ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு நைட் ஆனா டீ வச்சு கொடுத்து மனப்பாடம் பண்ணு ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒப்பி சொல்லிட்டே இருப்பாங்களா, அப்படி ஒரு வாரம் ட்ரைனிங் கொடுத்தாலும் அடுத்த நாள் நான் எதிரில இருக்கணும் பதிவு பண்ணிட்டாரு. சொல்ல வந்தேன், அந்த எதிரில இருக்கும் போதே சொல்லு அப்படின்னு முடிஞ்சு போச்சு. அது அவரை குறைத்து மதிப்பிட்டதும் இல்லை, முடியாது. முதல்ல அந்த 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 ஒரு ஒரு 75 ஆண்டு கால பவளவிழா காணுகிற கட்சி இன்னைக்கு தலைவர் விஜய் மேல உள்ள கோபத்தினால அவருக்கு கிடைக்கிற வரவேற்பு, தாவேக்கா வளர்ச்சி, இதை தாங்கி கொள்ள முடியாம தான் எப்படியாவது தாவேக்காவை எந்த தளத்திலும் களத்திலும் அவங்க கால் ஊன்றி விடக்கூடாதுங்கிறதுக்காக 26 கட்சியை சேர்த்திருக்காரு. இன்னும் சொல்ல போனா அறிவாலயத்தில் கடலை விற்கவே வரமாட்டாங்களாம், அவனையும் கூப்பிட்டு சேர்த்துருவானு அவனுக்கு பயம். இப்போ 2 நாளா எனக்கு கிடைச்ச செய்தி, போஸ்ட்மேனே வரமாட்டாங்களாம், அவனையும் கூப்பிட்டு. அந்த சேரம் அங்கேதான் நிற்குதான், அண்ணன் நான் 10 அங்க போய் பங்கு போயிடுறாங்க. திமுகவை அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கோம். அண்ணா சொன்னார், நம்மில் ஒருவர் தான் இதை அழிக்க முடியும்னு சொன்னார். அந்த நம்மில் ஒருவராக ஸ்டாலினும் உதயநிதியும் மாறியிருக்கிறார். சார் இந்த இடத்துல இன்னொரு பதிவு, அன்னைக்கு சொன்ன சவாலை மீண்டும் அண்ணன் சொல்கிறார். 26 கட்சி பேரை ஸ்டாலின் அவர்கள் சொல்லிட்டா அவர் முன்னாடி அதான் மேட்ரு, அவர் முன்னாடி உட்கார வச்சுட்டு 26 கட்சி பேருக்கு சொல்லிடு, அவர் பார்த்து அவர் சொல்ல நிறைவேற்றுவாரு. நீ சொல்லு, முதல்ல நீ நடக்காத சொல்லு, மனப்பாடம் பண்ணு.